தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். சீனாவோட அதிபர் ஜி ஜின்பிங்கும் பிரதமர் மோடியும் ரஷ்ய அதிபர் புடினும் 3 பேரும் தோளோடு தோள் நின்று ஒரு போஸ் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த ஷாங்காய் மாநாடு எல்லோரும் எதிர்பார்த்த ஒன்று. ட்ரம்பே ரொம்ப உற்று நோக்கி பார்த்து கொண்டிருந்த ஒரு காட்சி. சீனாவோட ஜனாதிபதி அவர்கள் இந்தியாவும் சீனாவும் இணைவது என்பது காலத்தின் கட்டாயம் என்று சொன்னார். அதாவது இந்த உலகத்தை இதுவரை மேற்கிலிருந்து ஆட்சி செய்திருக்கிறார்கள், இனி கிழக்கிலிருந்து ஆட்சி செய்வோம் என்றால் சீனாவும் இந்தியாவும் கிழக்கு பகுதியில் இருக்கு. இப்ப இதுவரைக்கும் ஜி ஜின்பிங்குக்கும் பிரதமர் மோடிக்கும் சந்திப்பு நடந்தது, புட்டினுக்கும் மோடிக்கும் சந்திப்பு நடந்தது. இந்த 3 பேரும் உட்கார்ந்து பேச போறாங்க. 3 பேரும் என்ன பேசி செய்தி வெளியிடுவார்கள் என்று இன்னைக்கு உலகம் காத்திருக்கிறது. ஆனா கிட்டத்தட்ட தெரிந்து விட்டது என்ன பேச போறாங்கன்னு. அமெரிக்காவை இதை தெரிந்து கொண்டுதான் அமெரிக்கா 50 விழுக்காடு வரியை அமுல்படுத்தி விட்டார்கள். இன்னைக்கு அமெரிக்காவுக்கு எதிராக இன்னைக்கு பிரிக்ஸும் ஷாங்காய் மாநாடும் மாறிவிட்டது. எல்லா நாட்டுக்கு எதிராகவும் நீங்க வரி போட்டாலும் இந்தியாவுக்கு எதிராக நீங்கள் வரி போட்டது என்பது ஒரு பெரிய அநீதி அப்படின்னு எல்லா தலைவர்களும் பேசுறாங்க. இந்தியாவும் அமெரிக்காவுக்குமான உறவு என்பது ஒரு வெறும் டிப்ளமேட்டிக்காக கட்டமைக்கப்பட்ட ரிலேஷன்ஷிப். அதை இன்னைக்கு ட்ரம்ப் உடைச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் இருக்கின்ற எல்லா செனட்டர்களும் பேச தொடங்கிட்டாங்க. சீனாவுக்கும் இந்தியாவுக்குமான உறவு இப்பொழுது மலர்ந்திருக்கிறது. நீங்க பாருங்க, அவர் பேசி முடிச்சிட்டாரு. இப்ப சீனால இருந்து டைரக்டா ஃளைட் விட்டாங்க. கோவிட் அப்போ கேன்சல் பண்ணிருக்காங்க. கேன்சல் பண்ணதோடு நின்றுது. கிட்டத்தட்ட ஒரு 3 வருடமாக சீனாவிலிருந்து நேரடியாக நமக்கு விமானங்கள் கிடையாது. ஆனால் நேற்று இந்த நிகழ்வு நடந்த உடனே அறிவிப்பு வந்து விட்டது. டைரக்ட் ஃளைட்ஸ் டைரக்டா பீஜிங்ல இருந்து டெல்லிக்கு ஃளைட். அந்த ஆபரேஷன் சிந்தூர் நடந்த போது இந்திய ட்ரூப்ஸ் போனதுக்கான இந்த ரேடாரை எல்லாம் கொடுத்தது சைனாங்கிற ஒரு குற்றச்சாட்டை அதாவது ராகுல் காந்தி பார்லிமெண்ட்ல வச்சிருக்காரு. அது உண்மையும் கூட. நேற்று நம்ம சந்திப்பு நடக்கும் வரை நமக்கு சீனா நட்பு நாடு இல்ல, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனா நமக்கு அமெரிக்காவுடைய இந்த பிரச்சனை, அமெரிக்கா நமக்கு செய்யற சதி, ரஷ்யா இப்போ நம்மோட இருக்க நெருக்கம் இன்னைக்கு சீனாவோட பேச வைத்திருக்கிறது. நமக்கு சீனா மேல இன்னமும் ஒரு பயம் இருக்கு, இல்லைன்னு மறுக்கலாம் இல்ல. சீனா மேல நமக்கு ஒரு பயம் இருக்கு. சீனா எப்பொழுதுமே நமக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய நண்பனாக இருந்தது கிடையாது. ஏன்னா பாகிஸ்தானோட நெருக்கமா இருக்கு, அந்த பயம் நமக்கு இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், பாகிஸ்தானோட அமெரிக்கா நெருக்கமா இல்லையா? சோ இந்தியாவையும் சைனாவையும் கை குலுக்க வைத்ததுல புட்டினுக்கு ஒரு மிக முக்கியமான பங்கு இருக்கு போல இருக்கு. கண்டிப்பாக புட்டின் தெளிவான ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காரு. அமெரிக்காவை அவர் எந்த காலத்திலும் நம்பல. சீனாவையும் இந்தியாவோட நெருக்கம் காண்பிக்க விட்டுட்டால் இன்னைக்கு இந்தியா சீனா ரஷ்யாவுடைய அந்த ஒருங்கிணைப்பு என்பது உலகில் பெரிய சக்தியாக இன்னைக்கு வந்துருங்க. அமெரிக்காவே அடங்கி போயிடும். ட்ரம்புக்கு எந்த மாதிரியான நெருக்கடியை கொடுக்கும் அப்படின்னு அமெரிக்கா தனிமைப்படுத்தப்படுகிறது நாம் எடுத்துக்கலாமா? அப்படித்தாங்க போயிட்டு இருக்கு. ஆதம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு எழுத்தாளர் திருமிகு புதுமடம் ஹலீம் அவர்கள் வந்துள்ளார். வணக்கம் ஹலீம் சார், நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். ஸோ சைனாவில் புட்டின், சீன அதிபர், இந்திய பிரதமர் மோடி 3 பேரும் பேசியிருக்காங்க. அந்த 3 பேர் இருக்கக்கூடிய ஃபோட்டோ இன்டர்நெட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு வைரல். சீனா பிரதமர் போன பிறகு சீன அதிபரோடு ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பேச்சுவார்த்தை நடத்தினார்னு செய்திகள் ரிப்போர்ட் ஆகிருக்கு. இது மட்டும் இல்லாமல் ரஷ்ய அதிபர் புட்டினும் இந்திய பிரதமர் மோடி அவர்களும் ஒரே காரில் போனதாக அந்த ஃபோட்டோ வெளியாகிருக்கு. கிட்டத்தட்ட அவங்களுமே ரொம்ப நேரம் பேசியதாகலாம் தகவல் வெளியாகிருக்கு. இதோட பொருத்தி பார்க்கும்போது இன்னொரு செய்தி ஒன்று வெளியே வந்திருக்கு. அதாவது குவாடு மாநாடு இந்தியாவில் நடக்க போகுது, இதற்கு நான் இந்தியாவிற்கு வரமாட்டேன்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. குறிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு அடுக்காக தான் நான் கேள்வி வச்சுருக்கேன். நமக்கும் சைனாவுக்கும் எல்லையில் அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது, அதுக்கப்புறம் அந்த சியாச்சின் பள்ளத்தாக்கில் ஒரு மிகப்பெரிய ஒரு மோதல் நடந்த பிறகு ஒரு 7 ஆண்டுகளுக்கு பிறகு சைனாவுக்கு போயிருக்கார் இந்திய பிரதமர். சீன அதிபரோடு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பேச்சுவார்த்தை என்பது போயிருக்கு. இந்திய யானையும் சீன டிராகனும் ஒன்று சேர வேண்டிய நேரம் வந்து விட்டதுன்னு 2 பேருமே சொல்லியிருக்காங்க. எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்ம எதிர்பார்த்த ஒன்று தான் நடந்திருக்கிறது. நம்ம கடந்த காலங்களில் என்ன பேசினோமோ அதுதான் நடந்திருக்கிறது. நம்ம என்ன பேசினோம் என்றால், அமெரிக்காவை பகைத்து கொண்டு சீனாவோடு இந்தியா நெருக்கம் காண்பிக்குமா அப்படிங்கிற கேள்வி எழும்போதெல்லாம் சீனாவோடு நெருக்கம் காண்பிப்பது தான் நம்ம இந்தியாவிற்கு நல்லது
ஏனென்றால் இத்தனை 50 விழுக்காடு வரி விதிக்கின்ற அந்த சூழலில் தொடர்ச்சியாக இந்தியாவை அமெரிக்கா வந்து வஞ்சித்து கொண்டிருக்கின்ற சூழலில் நம்ம அமெரிக்காவோடு கைகோர்ப்பது என்பது காலத்தின் கட்டாயம் என்று கூட நான் பேசினேன். அதுதான் நடந்திருக்கிறது. இந்த சீனாவோட அதிபர் ஷி ஜின்பிங்கும் பிரதமர் மோடியும் ரஷ்ய அதிபர் புடினும் 3 பேரும் தோளோடு தோள் நின்று ஒரு போஸ் கொடுக்குறாங்க. இது ஏற்கனவே சமீபத்தில் பிரிக்ஸில் கூட இந்த 3 பேரும் பேசியதெல்லாம் பெரிய அளவில் வைரலாக வந்தது. ஆனால் இந்த ஷாங்காய் மாநாடு எல்லோரும் எதிர்பார்த்த ஒன்று. ட்ரம்பே ரொம்ப உற்று நோக்கி பார்த்து கொண்டிருந்த ஒரு காட்சி அதுதான் நடந்திருக்கிறது. இப்போது நேற்று ஆகஸ்ட் 31 சீனாவுடைய அதிபரை பிரதமர் மோடி சந்தித்து பேசினார். கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மாதிரி 55 நிமிடம், 1 மணி நேரம். அந்த பேச்சு பல்வேறு தகவல்களை வெளியே கசியவிட்டது. இன்னும் சொல்லப்போனால் வெளிப்படையாக ஜனாதிபதி, அதாவது சீனாவுடைய ஜனாதிபதி அவர்கள் இந்தியாவும் சீனாவும் இணைவது என்பது காலத்தின் கட்டாயம் என்று சொன்னார். அதாவது இந்த உலகத்தை இதுவரை மேற்கிலிருந்து ஆட்சி செய்திருக்கிறார்கள், இனி கிழக்கிலிருந்து ஆட்சி செய்வோம். என்றால் சீனாவும் இந்தியாவும் கிழக்கு பகுதியில் இருக்கு. ஆமா, இனி ஆசியா வந்து இந்த உலகத்தை ஆட்சி செய்யும். அதாவது தென்கிழக்கு ஆசியா உலகத்தை ஆட்சி செய்யும். இன்னும் சொல்ல போனா 250 கோடி, கிட்டத்தட்ட இந்தியாவில் 140 கோடி பேர் இருக்காங்க. அதே விட அதிகமாக 10 கோடி சீனாவில் இருக்காங்க. 250லேருந்து 290 கோடின்னு சொல்றாங்க. இந்த 250 கோடி மக்கள் தான் இனிமே இவர்களுக்கான இந்த இணைப்பு என்பது 280 கோடி மக்கள் வந்து இன்னைக்கு வந்து அவர்கள் வாழ்வில் ஒளி மிகுந்ததாக மாறும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ சீனாவோடு இந்தியா உறவை ஏற்படுத்தி விடக்கூடாது என்று பல்வேறு சக்திகள் முயற்சி செஞ்சாங்க. அமெரிக்காவோடு தான் இருக்கிறது நமக்கு சேஃபு. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இந்தியா சீனா எல்லை என்பது பதட்டமானது. அதில் ஏற்கனவே ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்காங்க. இல்லை, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை பேசுகிறோம், சீனா ஆக்கிரமிப்பு காஷ்மீரை பற்றி பேசுறது இல்லை. அங்கு வந்து சீனா வந்து அவர்கள் ஆக்கிரமிப்பு கட்டிடங்களை கட்டுகிறார்கள், இதை பற்றி பேசுறது இல்லை. அருணாச்சல் பிரதேசத்தில் ஒரு மிகப்பெரிய ஆக்கிரமிப்புன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு அதை வந்து ஷி ஜின்பிங் வந்து உடைச்சி பேசியிருக்கிறார். நடந்தது வரைக்கும் சரி, இனிமே நம்ம வந்து நல்லதாக நடக்கட்டும், நடந்தது சரிதான், அதில் நம்ம பேசிக்கொள்ளலாம். ஆனால் இனி இந்தியாவும் சீனாவும் கைகோர்ப்பது என்பது காலத்தின் கட்டாயம். அதனுடைய அதிரடியாகத்தான் மோடியும் பேசினார். அதை வந்து சீனாவுடைய ஜனாதிபதி சொன்னதை அப்படியே வரும் ஏற்றுக்கொண்டு தான் பேசினார். இது நேற்று நடந்தது. ஷாங்காய் உச்சி மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடியே இவர்களுடைய பேச்சுவார்த்தை. அங்கே ஈரான் அதிபர் வர்றாரு, துருக்கி அதிபர் வர்றாரு, சவுத் ஆப்பிரிக்கா அதிபர், பல்வேறு அதிபர்கள் வர்றாங்க. ஆனால் உலகமே உற்று பார்த்தது இந்த 3 பேரை தான். ஆமாம். அப்போ இவர்கள் சந்தித்து விட்டார்கள். சந்தித்து விட்டு வெளியே பரபரப்பான செய்தி வந்தது. இன்னைக்கு தான் அந்த உச்சி மாநாடு நடக்குது. ஆமாம். நான் பேசிக்கொண்டிருக்க காலகட்டத்தில் உச்சி மாநாடு நடந்து கொண்டிருக்கலாம். புட்டினோட, ரஷ்ய ஜனாதிபதி புட்டினோட சந்திப்பு என்பது இன்னும் முக்கியமான. ஆமாம். அதாவது தங்கி இருக்கின்ற இடத்திலிருந்து புட்டின் அவர்களும் மோடியும் ஒரே காரில் பயணித்து வர்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி பயணித்து வந்தது மட்டுமல்ல, விழா நடக்கின்ற அந்த உச்சி மாநாடு நடக்கின்ற இடத்தில் காருக்குள்ளே 55 நிமிஷம் பேசுறாங்க. ஓகே, இது நடந்திருக்கிறது. இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. சொல்ல போனா காத்திருந்து இவரை கூட்டிட்டு வர்றாரு. 10 நிமிஷம் காத்திருந்து மோடியை கூட்டிட்டு வர்றாரு. மோடியை காத்திருந்து புட்டின் கூட்டிட்டு வர்றாரு. இது நடந்திருக்கு. ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நபர் வந்து நபராக இருக்கக்கூடிய புட்டின். இன்னும் சொல்ல போனா அமெரிக்க ஜனாதிபதியே இவருக்காக காத்திருந்த காலம்லாம் நம்ம பார்த்தோம். என்ன முக்கியத்துவம் அப்படி என்றால், அமெரிக்காவை தனிமைப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணப்பாடு இந்த 3 தலைவர்களுக்கும் வந்திருக்கிறதா நான் பார்க்கிறேன். நாம ஒரு காலதாமதமான முடிவு தான் எடுத்தோம், நம்ம வந்து அவசரமா முடிவு எடுக்கல. இன்னைக்கு இந்த 3 பேரும் இந்த மாநாடு முடிந்த பிறகும் இருந்து பேச போறாங்க. ஓகே, இப்போ இது வரைக்கும் ஷி ஜின்பிங்குக்கும் பிரதமர் மோடிக்கும் சந்திப்பு நடந்தது, புட்டினுக்கும் மோடிக்கும் சந்திப்பு நடந்தது. இந்த 3 பேரும் உட்கார்ந்து பேச போறாங்க. ஓகே, 3 பேரும் என்ன பேசி செய்தி வெளியிடுவார்கள் என்று இன்னைக்கு உலகம் காத்திருக்கிறது. ஆனால் கிட்டத்தட்ட தெரிந்து விட்டது என்ன பேச போறாங்கன்னு. அமெரிக்காவை வந்து இதை தெரிந்து கொண்டு தான் அமெரிக்கா 50 விழுக்காடு வரியை அமுல்படுத்தி விட்டார்கள். அது ஒரு பக்கம். அப்போ அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு மிக முக்கியமான நகர்வு
பிரிக்ஸ் ஏற்கனவே அதனுடைய நகர்வு தான். அதை விட நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நீங்க கூட இந்த பேச்சின் ஆரம்பத்தில் கேட்டீங்க, குவாட்டா உச்சி மாநாடு அதில் வந்து அமெரிக்கா வந்து கலந்து கொள்ளாது என்று ட்ரம்ப் சொல்லிவிட்டாரு. பொதுவாக இந்த குவாட் மாநாடு 4 நாடுக்கு தான் உறுப்பினர் நாடு. ஒன்று இந்தியா, இன்னொன்று அமெரிக்கா, இன்னொன்று ஆஸ்திரேலியா, இன்னொன்று ஜப்பான். இந்த 4 நாடும் சேர்ந்து தான் இந்த குவாட் அப்படிங்கிற ஒரு இதை ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க எதற்கு எதிராக என்றால் சீனாவுக்கு எதிராக. நல்லா புரிஞ்சுக்கணும், வேற மற்ற நாடுகளுக்கு எதிராக இல்ல, சீனாவுக்கு எதிராக இந்த 4 நாடுகள் சேர்ந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. ஏன்னா சீனாவுக்கு எதிராக ஜப்பான் இருக்கு, சீனாவுக்கு எதிராக அமெரிக்கா இருக்கு, சீனாவுக்கு எதிராக ஆஸ்திரேலியா இருக்கு, இந்தியாவையும் சேர்த்துக்கிட்டாங்க. ஏன்னா இந்தியா நம்ம எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம், எல்லா பிரச்சனையும் இருக்கு. இப்போ இது வந்து ஒரு எப்பொழுதுமே 2021 தான் இந்த கூட்டமைப்பு ஏற்படுத்தினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 தடவை என்னமோ நடந்திருக்கிறது. கடந்த முறை ஜப்பானில் நடந்துச்சு, பிரதமர் மோடி கூட போயிட்டு வந்தார். இந்த முறை இந்தியாவில் நடக்குது 2025 ஏறக்குறைய நவம்பர் சொல்றாங்க. இந்த மாநாட்டிற்கு ட்ரம்ப் வர வேண்டும் என்று ஏற்கனவே பிரதமர் மோடி அவரை வந்து இன்வைட் பண்ணியிருந்தார். ஆஸ்திரேலியாவுடைய அதிபரும் சரி, ஜப்பான் பிரதமரும் வர்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இப்ப ட்ரம்ப் வெளிப்படையாக வரமாட்டேன்ட்டார். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு சைனா, ஏன்னா சீனாவுக்கு எதிராக திரண்ட ஒரு குழு எப்படி நடத்த முடியும்? இன்னைக்கு சீனாவோட நெருக்கமாயிட்டோம், சீனாவோட அதிபரை நீங்க வந்து இன்வைட் பண்ணிட்டு வந்துட்டீங்க. அந்த பிரிக்ஸோட மாநாடு 2026 இந்தியாவில் நடக்க போகுது. அதுக்கு எல்லாரும் இன்வைட் பண்றீங்க, சீனாவோட நெருக்கம் காமிக்கிறீங்க. அப்ப நெருக்கம் காண்பிக்கும் பொழுது நீங்க சீனாவுக்கு எதிரான ஒரு மாநாட்டை எப்படி நடத்த முடியும்? நான் வரமாட்டேன். இப்போ எப்படி நடந்து போய்விட்டது என்றால், முடிவு எப்படி வந்துருச்சுன்னா, இன்னைக்கு வந்து அமெரிக்காவுக்கு எதிராக இன்னைக்கு பிரிக்ஸும் இந்த ஷாங்காய் மாநாடும் மாறிவிட்டது. அது யாருமே ஒன்றும் சொல்லலை. காரணம், எல்லா நாட்டுக்கு எதிராகவும் நீங்க வந்து வரி போட்டாலும் இந்தியாவுக்கு எதிராக நீங்கள் வரி போட்டது என்பது ஒரு பெரிய அநீதி அப்படின்னு எல்லா தலைவர்களும் பேசுறாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்தியாவும் அமெரிக்காவுக்குமான உறவு என்பது ஒரு நுணுக்கமாக கட்டமைக்கப்பட்ட உறவு, ஒரு வெறும் டிப்ளமேட்டிக்காக கட்டமைக்கப்பட்ட ரிலேஷன்ஷிப். அதை இன்னைக்கு ட்ரம்ப் உடைச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் இருக்கின்ற எல்லா செனட்டர்களும் பேச தொடங்கிட்டாங்க. குறிப்பாக அமெரிக்காவிலே ட்ரம்புக்கு எதிராக குரல்கள் வெளிக்க தொடங்கி இருக்கிறது. அதனுடைய நீட்சியாக தான் நீங்க 2 நாட்களுக்கு முன்பு ஒரு செய்தி பார்த்துருப்பீங்க. அவங்க கட்சியை சார்ந்த ஆட்களே பேச தொடங்கிய உடனே இப்போ துணை ஜனாதிபதி இவர் இருக்காருல்ல, வான்ஸ், அவர் என்ன சொன்னாரு? ட்ரம்புக்கு சமீப காலமா உடம்பு சரியில்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க, சமீப காலமாக அவருக்கு உடல்நலம் குன்றி இருக்கிறது, அவருக்கு கிட்டத்தட்ட மனநலம் குன்றி இருக்கிறது தான் மாத்தி சொல்றாருன்னு சொல்றாங்க. குன்றி இருக்கிறது, ஒருவேளை அவர் வந்து அவருக்கு ஏதேனும் ஒன்று நடந்து விட்டால், ஒரு துணை ஜனாதிபதி சொல்றாரு, அவருக்கு ஏதேனும் நடந்து விட்டால் நான் ஜனாதிபதியாக இருக்க எல்லா பயிற்சியும் பெற்று விட்டேன்னு சொல்றாரு. இது யாராவது சொல்லுவாங்களா? அவர் சொல்றார். அப்ப என்ன மாதிரியான ஒரு சூழல் அங்க இருக்கிறது, அதான் முக்கியம். அமெரிக்காவிலே ட்ரம்புக்கு ஒரு அசாதாரணமான சூழல் இருக்கு. அசாதாரண சூழலுங்க. இப்போ வந்து ட்ரம்ப் உடைய உயிருக்கே ஆபத்து இருக்கிறதா என்கிற கேள்வி இன்னைக்கு நியூயார்க் டைம் பத்திரிகை கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. என்னன்னா, ஒரு துணை ஜனாதிபதி இப்படி ஒரு பதிலை யாராவது சொல்லுவாங்களா? நிச்சயமா சொல்ல மாட்டாங்க. ஜனாதிபதிக்கு வந்து முடியல அப்படின்னா அவரை மருத்துவமனை சேர்த்திருக்கோன்னு சொல்லுவாங்க. அவர் ஒருவேளை அவருக்கு வந்து உடல்நலம் குன்றி அவர் மறைந்து விட்டால், நான் ஜனாதிபதி ஆவேங்கிறாரு, நான் வந்து ஜனாதிபதி ஆவதுக்கு தகுதி இருக்கிறது, அதற்கான பயிற்சியை நான் பெற்றுட்டேன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா, இதை விட ஒரு எப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் எதிர்பார்க்க முடியும்? அது நடந்து கொண்டிருக்கிறது ஒன்று. இரண்டாவது, அமெரிக்கா நீதிமன்றம் கண்டம் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கா நீதிமன்றம் 50 விழுக்காடு எப்படி விதிச்சிங்க இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அது அங்கேயும் வந்து சட்டங்கள் இருக்குது. 15 விழுக்காடு வரைக்கும் உயர்த்துவதற்கு ஜனாதிபதிக்கு அனுமதி இருக்குன்றாங்க. அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 15 விழுக்காடு உயர்த்தி விட்டு அதுக்கப்புறம் மேலே உயர்த்துவதற்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்கணுன்றாங்க. இவர் எடுத்த உடனே 25 விழுக்காடு ஏற்றிட்டு மறுபடியும் 50 விழுக்காடு ஏற்றிருக்காரு. இது எப்படி நீங்க வந்து ஒரு இறையாண்மை மிக்க நாடோடு, ஒரு பெரிய ஒரு வர்த்தகம் செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு நாடோடு நீங்க எப்படி சட்டுன்னு ஒரு 50 விழுக்காடு ஏற்றுவீங்க? இது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு அமெரிக்காவுடைய நீதிமன்றம் தடை போட்டு இருக்கிறது. அதே நேரத்தில் இது உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த கேஸ் போயிடுச்சு. அதனால அது வந்து இப்போ வரைக்கும் தடை போட்டாலும் கூட அந்த 50 விழுக்காடு தான் நடக்குதான். இது என்ன ஒரு சிக்கல்னா, நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒருவேளை உச்ச நீதிமன்றத்தில் இந்த 50 விழுக்காடு போட்டது செல்லாது, அது ஜனாதிபதியை வந்து சட்டத்தை வந்து நீக்கணும்னு சொன்னால் ட்ரம்புக்கு மிகப்பெரிய தலைக்குனிவு இல்ல.
இந்த 50 விழுக்காடு இப்ப வசூல் செய்ததே பல லட்சம் கோடின்றாங்க. அதை திருப்பி கொடுக்கணும். பல லட்சம் கோடி டாலர். ஓகே, 50 விழுக்காடு போட்டிருக்கீங்க. ஆமா, பல்வேறு நாடுகளுக்கு இப்ப போட்டிருக்காங்க. அதெல்லாம் திருப்பி கொடுக்கணும் ட்ரம்ப். அது ஒரு தேவையில்லாத ஒரு சிக்கல் தானே. இப்ப இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. இப்ப இது அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை பாதிக்கும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரு. ட்ரம்ப் மட்டும் இல்ல, இது இவர் சொல்றாரு நாங்க 50 விழுக்காடு போடுதுன்னு. அங்க இருக்கின்ற கட்சிகள் இப்போ ட்ரம்புடைய செயல்கள்னால அமெரிக்கா பொருளாதாரம் பாதிக்கும்ன்றாங்க. நீதிமன்றத்தில் அதுதான் இன்னைக்கு வந்து வாதம் முன் வச்சிருக்காங்க. அது ஒரு கேஸ் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் தான் இந்த ஷாங்காய் மாநாடு, இந்த 3 பெரும் தலைவர்களும் சந்திப்பு. ஆமா, இது நிச்சயமாக ட்ரம்புக்கு ஒரு பெரிய கலக்கத்தையும் ஒரு விதமான பயத்தையும் கூட கொடுக்கலாம். ஓகே, ஏன்னா இப்படி 3 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா இது என்ன மாதிரியான எதிர்வினை நடக்கும்? இன்னைக்கு ஐரோப்பிய யூனியனுமே அமெரிக்காவோட நெருக்கமா இல்லை. ஆமா, இன்னைக்கு இருக்கின்ற ஆசிய நாடுகளும் இப்படி போயிடுச்சுன்னா ட்ரம்புக்கு எந்த மாதிரியான நெருக்கடியை கொடுக்கும் அப்படின்னு அமெரிக்கா தனிமைப்படுத்தப்படுகிறது நாம எடுத்துக்கலாமா? அப்படித்தாங்க போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நீங்க நினைக்கிறீங்க அமெரிக்கா வளர்ந்த நாடு, ஒத்துக்கிறேன். அமெரிக்கா கிட்டத்தட்ட 25 பில்லியன் டாலர் எக்கனாமி, நம்மை விட 5 மடங்கு பெரிய பொருளாதாரத்தில் பெரிய நாடு. அதெல்லாம் ஒத்துக்கிறேன், அதெல்லாம் மாட்டுக்கிறது இல்லை. ஆனால் நீங்க அதுக்காக நீங்க நான் பெரிய பணக்காரன், பெரிய பொருளாதார சார்ந்தவன் நினைச்சிட்டு நீங்க தவறான முடிவுகளை எடுத்துக்கொண்டே இருந்தால் உங்களுக்கு என்ன மாதிரி பின்னடைவு ஏற்படும்? இது சீனாவுக்கு அனுகூலம் இல்லையா? சீனா அடுத்த இடத்துல இருக்காங்க. அதாவது ஷி ஜின்பிங்குடைய முகத்தை நீங்க பார்க்கணுமே. அவர் பூரிப்பில் இருக்கிறார். இந்தியாவை வந்து நம்ம அமெரிக்காட்டு பிரிச்சுட்டோம். ஓகே, ஏன்னா அமெரிக்காவுடைய உறவு வேண்டும் என்பதற்காகத்தான் நாமும் என்ன செஞ்சோம், சீனாவை ஒதுக்கி வச்சோம். கடந்த முறை இப்ப வந்து பிரதமர் மோடி சீனாவுக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி போனார். ஆமா, அதே மாதிரி நம்ம மகாபலிபுரத்துக்கு வந்தாரு. அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு உறவு வந்து விடுமா அப்படின்னு பத்திரிகைகள்லாம் எழுதினாங்க. ஆனால் அப்பொழுது வந்து பைடனுடைய ஆட்சி காலம். அப்ப இது மாற்றம் கண்டது. அப்பொழுது நிறைய வந்து அதுவும் இல்லாம எல்லையில வேற பல்வேறு பிரச்சனைகள் போய்கிட்டு இருந்துச்சு. ஆமா, நம்முடைய வெளியுறவு செயலாளர்கள்லாம் போய் பேசிட்டு ஓரளவுக்கு இது ஒரு டிப்ளமேட்டிக்கான மூவ்னு சொன்னாங்க. ஓகே, மாற்றம் கண்டது. ஆனால் இப்ப அப்படி இல்லை. இப்ப வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி, அவர் காஷ்மீரை சார்ந்தவர் தான். அவர் தான் நம்முடைய வெளியுறவு செயலாளர். அமைச்சர் ஜெய்சங்கருடைய அந்த துறையை பார்த்து கொண்டிருப்பவர். அவர் தெளிவாக சொல்லிவிட்டார். அதான் முக்கியம். இப்ப நீங்க வந்து வெறும் அரசியல் தலைவர்கள் பேசல, நம்முடைய வெளியுறவு செயலாளர் பியூரோக்ராட்ஸ் அதிகாரப்பூர்வமாக சொல்லிவிட்டார். இப்போ சீனாவுக்கும் இந்தியாவுக்குமான உறவு இப்பொழுது மலர்ந்திருக்கிறது. நீங்க பாருங்க, அவர் பேசி முடிச்சுட்டாரு. இப்போ சீனால இருந்து டைரக்டா ஃபிளைட் விட்டாங்க. ஓகே, இது வரைக்கும் கிடையாது. கோவிட் அப்போ கேன்சல் பண்ணதோடு நின்றுது. கிட்டத்தட்ட ஒரு 3 வருடமாக சீனாவிலிருந்து நேரடியாக நமக்கு வந்து விமானங்கள் கிடையாது. ஓகே, ஆனால் நேற்று இந்த நிகழ்வு நடந்த உடனே அறிவிப்பு வந்து விட்டது. டைரக்டா வந்து பீஜிங்ல இருந்து டெல்லிக்கு ஃபிளைட். ஓகே, இப்போ என்ன ஆச்சு? அது ஒரு பெரிய மாற்றம். ஒன்று. இரண்டாவது பெரிய விஷயம், இனிமேல் வந்து நாங்கள் வர்த்தகத்தை திறந்து வைக்க போகிறோம். இந்தியாவுக்கான வர்த்தகம் சீனாவில் திறந்து வைக்க போறோம். அதுவும் இல்லாம இந்த கைலாஷ் மானசரோவர் யாத்திரை இந்துக்களுக்கு மிக முக்கியமான யாத்திரை. அதுக்கு சைனாவுடைய அப்ரூவல் வேணும். அதையும் நாங்கள் கொடுத்துருவோம். அதை விட முக்கியம், நாங்கள் எல்லை பிரச்சனை இனிமேல் நாங்கள் பேசி தீர்த்துக் கொள்வோம். ஓகே, அது ஒரு ப்ராப்ளம் இருந்தது. ஆமா, எல்லை பிரச்சனையில நமக்கு பெரிய டென்ஷன் இருந்தது. இனி நாங்கள் பேசி தீர்த்துக்குவோம். இனி எங்களுக்கு பயப்பட தேவையில்லை. இல்ல, நம்ம வந்து அமெரிக்காவை நம்ம வந்து மிக கடுமையான ஒரு பொருளாதார நெருக்கடி கொடுக்குறாங்க. இதன் காரணமாக சைனாவோடு நாம நெருக்கம் பாராட்டுறோம். இருந்தாலும் சைனாவுக்கும் நமக்கும் ஆரம்ப முதலே சில பல பிரச்சனைகள் இருக்குது. இப்பவும் இருக்குதான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடந்த போது இந்திய ட்ரூப்ஸ் போனதுக்கான இந்த ரேடாரை எல்லாம் கொடுத்தது வந்து சைனாங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து அதாவது ராகுல் காந்தி பார்லிமெண்ட்ல வச்சிருக்காரு. அது உண்மையும் கூட. நீங்க வந்து அது பொய் கிடையாது. அதை வந்து பாகிஸ்தானே செய்திகளை வெளியிட்டாங்க. ஆமா, நீங்க சொன்ன ரேடாரை கொடுத்ததாக இருக்கட்டும், பல்வேறு ஆயுதம் தாங்கிய விமானங்களை கொடுத்ததாக இருக்கட்டும், எல்லாமே கொடுத்தாங்க. அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஏனென்றால் நேற்று நம்ம இந்த சந்திப்பு நடக்கும் வரை நமக்கு சீனா வந்து நட்பு நாடு இல்லை. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நமக்கு வந்து சீனா நட்பு நாடு இல்லை. நேற்று வரைக்கும் கிடையாது. ஏனென்றால் நமக்கு எல்லை பிரச்சனை, பாகிஸ்தானோடு சீனாவுடைய உறவு, இதெல்லாம் கவனத்தில் கொண்டுதான் நம்ம வந்து அதை நட்பு நாடாக நம்ம ஏற்றுக்கல. ஆனா நமக்கு அமெரிக்காவுடைய இந்த பிரச்சனை, அமெரிக்கா நமக்கு செய்யற சதி,
ரஷ்யா வந்து இப்போ நம்மோட இருக்க நெருக்கம் இன்னைக்கு சீனாவோட பேச வைத்திருக்கிறது. ஓகே, ஏன்னா நமக்கும் பசிக்கும்ல, நமக்கும் எல்லாத்தையும் தாங்கணும். நம்ம வந்து கச்சா எண்ணெயை வந்து ரஷ்யாவிடமிருந்து முழுமையாக வாங்கக்கூடாது, அப்பதான் நான் அவங்க கூட உறவுனா அது யாரை பாதிக்குன்றீங்க? சாமானிய மக்களை பாதிக்கும். 1 லிட்டர் 102 ரூபாய்க்கு வாங்குறோம், நம்ம 1 லிட்டர் 200 ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்கணும். அதில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அதை நம்ம மீறி பண்ண முடியாது. இரண்டாவது, அமெரிக்காவுடைய அந்த பொருட்கள் விலை, அதாவது விவசாய பொருட்கள், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விவசாய பொருட்கள். அதை நான் வந்து வாங்க வேண்டிய சூழல் ஏற்படும். அதை வாங்க மாட்டேன்னு அரசு சொல்லுது. ஆமாம், ஆனால் அது கூட காரணம் குறைவுதான். ஆனால் இது முக்கியமானது, எண்ணெய் மிக முக்கியமான இஷ்யூ. அதனால அந்த முடிவுக்கு வர வேண்டியது. நீங்க சொன்ன மாதிரி நமக்கு சீனா மேல இன்னமும் ஒரு பயம் இருக்கு, இல்லைன்னு மறுக்கலாம் இல்லை. சீனா மேல நமக்கு ஒரு பயம் இருக்கு. சீனா எப்பொழுதுமே நமக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய நண்பனாக இருந்தது கிடையாது. ஏன்னா பாகிஸ்தானோட நெருக்கமா இருக்கு, அந்த பயம் நமக்கு இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், பாகிஸ்தானோட அமெரிக்கா நெருக்கமா இல்லையா? இருக்கு. பாகிஸ்தானுடைய தளபதி போய் ட்ரம்ப் போய் பார்த்து முனீர், அது புரோட்டோகாலே கிடையாது, புரோட்டோகாலே இல்லாம போய் முனீர் போய் வெள்ளை மாளிகையில் உட்காந்து விருந்து சாப்பிட்டு 2 பேரும் பேட்டி கொடுக்குறாங்க, நாங்க தான் போறோம் நிப்பாட்டணும்னு. அப்ப இது சைனா செய்யறத விட மோசமாச்சு. அப்ப பாகிஸ்தான் என்னுடைய நெருங்கிய நட்பு நாடு, நான் பாகிஸ்தானை பாராட்டுறேன்னு எதுக்கு சொல்றாரு? அதுவும் பாகிஸ்தானுக்கு இந்தியாவோட ரொம்ப ரொம்ப கம்மியான வரி. அப்ப இதெல்லாம் ஒண்ணு. பாகிஸ்தான்ல வந்து இயற்கை வாயு கண்டுபிடிச்சிட்டாங்க, கடலில் வந்து கச்சா எண்ணெயெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. எதிர்காலத்தில் பாகிஸ்தானிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெயை வாங்கும் நான் நம்புறேன்னு எதுக்கு சொல்றாரு? இதெல்லாம் நியாயம் இல்லைல்ல. அப்போ அப்படி பார்க்கும் பொழுது கடந்த காலங்களில் நம்ம இந்த சீனாவோட ஒரே ஒரு யுத்தம் நடத்தியிருக்கோம் 1962. ஆனால் அதுக்கப்புறம் யுத்தம் நடக்கல. நம்ம சீனாவோட பெரிய அளவில் நம்ம வந்து கை குலுக்கல, முறைச்சிக்கல, அப்படிதான் இருக்கும். ஆனால் இது காலத்தின் கட்டாயம் என்று ஜி ஜின்பிங் சொல்றதை நீங்க கவனித்து சொல்லணும். நான் கடந்த முறை சீனாவோடு இந்தியா நெருக்கம் காண வேண்டும் சொல்லும் பொழுது பல்வேறு பின்னோட்டத்தில் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம சீனாவை நம்பக்கூடாது, சீனா நமக்கு எப்பவுமே எதிரி தான் அப்படின்னு கருத்துக்களை போட்டாங்க. ஆனால் நான் என்ன சொன்னேன், இது நானே இதே ஆதன் மீடியாவில் பேசும்போது சொன்னேன், இந்தியா சீனாவோடு நெருக்கம் காண்பிக்கின்ற சூழல் வந்து விடும். அது நடந்துருச்சா? அதுதான் காலத்தின் கட்டாயம். சோ இந்தியாவையும் சைனாவையும் கை குலுக்க வைத்ததுல புட்டினுக்கு ஒரு மிக முக்கியமான பங்கு இருக்கு போல இருக்கு. கண்டிப்பாக புட்டின் தெளிவான ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காரு. அமெரிக்காவை அவர் எந்த காலத்திலும் நம்பல. ஆனாலும் முதல்ல ட்ரம்புக்கு வாழ்த்து சொன்னது அவர் தானே. இருக்கட்டும், வாழ்த்து சொல்றாரு, அவர் தான் வந்து கை குலுக்க வந்தார், எல்லாம் சரிதான். ஆனால் எந்த காலத்திலையும் நான் நம்ப மாட்டேங்கிற அந்த தீர்மானமான முடிவு தானே இன்னைக்கு சரியா இருக்கு. சீனாவையும் இந்தியாவோட நெருக்கம் காண்பிக்க விட்டுட்டால் இன்னைக்கு இந்தியா சீனா ரஷ்யாவுடைய அந்த ஒருங்கிணைப்பு என்பது உலகில் பெரிய சக்தியாக இன்னைக்கு வந்துருங்க. அமெரிக்காவே அடங்கி போயிடும், பெரிய சக்தி. இன்னைக்கு 3 சேர்ந்தால் நீங்க அசைக்க முடியாத சக்தி. ட்ரம்புக்கு 3 பேரும் பயத்தை காட்டிட்டாங்க. இப்போ வந்து ட்ரம்ப், அதனாலதான் வான்ஸ் எந்த முடிவுல பேசுறாரு, வான்ஸுக்கே இது முடிஞ்சிருக்குமா? இப்ப இந்த தைரியமா அவருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் தான் ஜனாதிபதினு சொல்றாருன்னா, அங்க வந்து ரிபப்ளிகன் கட்சியில எவ்வளவு பெரிய எதிர்ப்பை ட்ரம்ப் சம்பாதிச்சிருக்காரு. கோர்ட்ல ஏன் இப்படி ஒரு பிரச்சனையை கொண்டு போறாங்க, அவரை வந்து தப்பான முடிவுகளை எடுத்துட்டு இருக்காருன்னு ஏன் பேசுறாங்க? உலகமே ஒரு நாள் ட்ரம்பை பார்த்து சிரிக்கும்னு கமலா ஹாரிஸ் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க எப்படி சொன்னாங்களோ, அவங்க வாயில சர்க்கரை அள்ளி போடணும் சொன்னாங்கல்ல. அவங்க வெற்றி பெற்றால், ட்ரம்ப் வெற்றி பெற்று விட்டால் உலகம் அவரை பார்த்து சிரிக்கும்னு. இன்னைக்கு அமெரிக்கா சிரிக்குது, அமெரிக்கா அதிர்ந்து போயிருக்கிறது. தேவையில்லாத மூவ். எங்க நீங்க 50 விழுக்காடு வந்து வரியை விதித்து நம்மள்ட்ட ஆட்டம் காண வச்சு நீங்க வந்து பணிய வைக்க நினைக்க முடியுமா? இதனால யாருக்கு நஷ்டம்? அமெரிக்காவுக்கு தான். ஏன்னா இந்தியா வந்து என்ன, நம்ம என்ன அமெரிக்காவை விட்டுட்டா நமக்கு எதுவும் வழி இல்லையா என்ன? ஆனால் நம்ம இருந்த நிலை எப்படி? அமெரிக்காவை சார்ந்து இருந்தோம், அமெரிக்காவை சப்போர்ட் பண்ணோம், அமெரிக்காவில் வாழ்கின்ற 5 கோடி இந்தியர்களும் ட்ரம்புக்கு ஓட்டு போடுதுன்னு கேட்டோம். அமெரிக்கா நமக்கு நண்பன்னோம். இப்படிலாம் சொல்லி நம்ம ரொம்ப இடம் கொடுத்துட்டோம், ஓவரா இடம் கொடுத்தோம் ட்ரம்புக்குன்னு. ஓவரா இடம் கொடுத்ததுனால படுற கஷ்டம் தான் அது. அதை இன்னைக்கு உணர்ந்திருக்கிறது இந்தியா. இது உணர்ந்துட்டோம். இது தேவையில்லாம நம்ம வந்து ட்ரம்புக்கு இடம் கொடுத்தோம், அதை இன்னைக்கு மாட்டிக்கு நிற்கிறோம். அதுதான் ஒண்ணு. ஆனால் இந்த மாநாடு முக்கியமானது. இந்த உச்சி மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் 3 பேரும் சந்திச்சு பேசிட்டு என்ன முடிவெடுக்க போறாங்க, அது மிகப்பெரிய ஒரு அதிர்வை கொடுக்கும். அதுதான் இன்னைக்கு
இவருடைய இன்னொரு விஷயம் ஜிஜிங் சொன்னது, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஒரு பண்டைய கால வரலாற்று தொடர்பெல்லாம் இருந்துச்சு. யுவான் சுவாங் போன்றவர்களுடைய அந்த வழிப்போக்கர்கள் எல்லாம் இந்தியாவுக்கு வந்தாங்க. இந்தியாவிலிருந்து பல்வேறு நபர்கள் இன்னைக்கு சீனாவுக்கு வந்திருக்காங்க. சொல்ல போனா நம்ம இந்தியாவிலிருந்து பல்வேறு போதி தர்மர்களுடைய சிலையெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு போதி தர்மர் காஞ்சிபுரத்துல இருந்து போனவர் அந்த மத புத்த மதமே இந்தியாவிலிருந்து தான் வந்தது. இப்படி எங்களுக்கு நமக்குள் வந்து நிறைய வந்து ஒற்றுமைகளும் இருக்கு பேசுறாங்க. நம்ம வந்து ஒன்று சேர வேண்டிய காலம் என்கின்ற செயலை பேசும்போது இது ஒரு பெரிய உலகளவில் ஜியோ பாலிடிக்ஸ்ல இந்த முடிவு என்பது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இன்னைக்கு வந்து இனி ஐரோப்பிய யூனியன் அமெரிக்கா என்று பேசாமல் இந்தியா சீனா ரஷ்யா என்கிற இடத்துக்கு இன்னைக்கு உலகம் அதை சுற்றி இன்னைக்கு மற்ற நாடுகள் சுற்றக்கூடிய ஒரு சூழலை இன்னைக்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நான் பார்க்குறேன். ஓகே, ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இந்த சீனாவில் நடந்த இந்த ஷாங்காய் மாநாடு பற்றி உங்களுடைய பார்வையை ரொம்ப விரிவாக வச்சுருக்கீங்க. அதாவது அமெரிக்கா தனிமைப்பட்டு விட்டது, ஐரோப்பிய யூனியனும் அமெரிக்காவை நம்பலை, அதே போல் ஆசிய நாடுகளும் ரஷ்யாவும் அமெரிக்காவை நம்பலை. ட்ரம்பினுடைய அடாவடி செயல் காரணமாக தான் இப்பேற்பட்ட ஒரு மோசமான நிலைமையில் வந்து அமெரிக்கா போய்கிட்டு இருக்கு. உலக வரலாறு ஜியோ பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் தான் ஒரு மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதை வந்து இந்தியாவும் சைனாவும் ரஷ்யாவும் பண்ண போகிறாங்கிற ஒரு பார்வையை விரிவாக வச்சுருக்கீங்க. குறிப்பாக ரஷ்யா, சைனா, இந்தியா 3 பேரும் ஒன்று சேர்ந்தது ட்ரம்ப்புக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடின்னு உங்களுடைய பார்வையை வச்சுருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சார்.